வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சுகன்யா ராஜ்குமார் அண்ட் வெல்கம் டு Uruv Illam. ரொம்ப நாளாக வீடியோஸ் எதுவுமே போட முடியல என்னால். பிகாஸ் லாக்டவுனில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பண்ணுறது. அண்ட் தென் சம்மர் கூட இட்ஸ் நாட் அ குட் சீசன் கூட சொல்லலாம். அதாவது வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர வெயில் அடிச்சுது. ஸோ நான் செடியை பார்த்து காப்பாற்றுறதுக்கே பெரும் பாடாகி போச்சு. பிகாஸ் 2 டைம் தண்ணி ஊற்றி அது வெயில் வராமல் ஷேடில் மாற்றி ஸோ இந்த மாதிரி நிறைய டென்ஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் லாக்டவுனில் கூட மெய்ட்ஸ் யாரும் கிடையாது. ஸோ வீட்லேயும் நிறைய ஒர்க்கு. ஸோ பிஸியாக இருந்தனால என்னால் வீடியோஸ் எதுவும் போக முடியல. பட் வந்து நெக்ஸ்ட்டு இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா. இது வந்து நல்ல சீசன். ஜூனுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சீசன் வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கோ இல்லைனா வந்து எந்த செடி க்ரோ பண்ணுறதுக்கோ ரொம்ப நல்ல சீசன். ஸோ வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த சீசன். இந்த லாக்டவுனில் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்துட்டு மண், அதுக்கப்புறம் வந்து உரம் எப்படி வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். பிகாஸ் வெளியே எங்கேயும் போக முடியாது, எதுவும் வாங்க முடியாது, சீட்ஸ் வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து ஒன்று நான் வந்து அரேஞ்ச் பண்ணி சீட்ஸ் எல்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ இந்த சீசனில் நீங்கள் ஜூனுக்கு அப்புறம் வர என்னென்ன வந்து நம்ம போடலாம், பிளான்ஸ் என்னென்ன வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து க்ரோ பண்ணலான்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் வந்துட்டு என்கிட்ட என்னென்ன சீட்ஸ் இருக்குது, நான் எப்படி பிளான் பண்ணுறதையும் உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன் இன்றைக்கி வீடியோவில். அந்த இன்றைக்கி ஒரு நமக்கு வந்து வெளியே போக முடியாதனால மேன்யூரோ அதாவது வந்துட்டு உரம் வந்து எதுவும் வாங்க முடியாது. ஸோ மண்ணில் ஆல்ரெடி போட்டிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும்போது திருப்பி நம்ம அதுக்கு உரம் போடணும். கண்டிப்பாக போட்டால் தான் திருப்பி எல்லாம் வளர்க்க முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஜூனில் வந்து நீங்கள் என்னென்ன சீட்ஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் சீட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன சீட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அது நீங்கள் பாருங்கள். ஸோ தக்காளி போடலாங்க. தக்காளி வந்து ரொம்ப தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் நீங்கள் போடலாம். பச்சை மிளகாய் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் காஞ்ச மிளகாய் இருக்கும் இல்லையா, அது மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. அது போட்டாலே போதும். இதுவும் பச்சை மிளகாய் வந்து தான். தக்காளிக்கு நான் எங்கள் வீட்டில் இருந்த தக்காளியே உங்களுக்கு என்ன இது நல்லா பிடிச்சிருக்கோ, உங்கள் நாட்டு தக்காளியோ என்ன தக்காளி உங்ககிட்ட இருக்கோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த தக்காளி அது கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அது போட்டாலே போதும். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் போடலாம், வெண்டைக்காய் போடலாங்க. வெண்டைக்காய் நல்லா வரும். அப்புறம் முள்ளங்கி வரும், முள்ளங்கி போடலாம். கொத்தவரங்காய் போடலாம். இதெல்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருந்த சீட்ஸு. அப்புறம் வந்து செடி அவரை ரொம்ப நல்லா வரும். கொடி அவரைக்கு வந்து கொஞ்சம் சீசன், அதாவது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா கொடி அவரை நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி நான் சொன்னல, தக்காளி என்கிட்ட விதை கூட இருக்குது. அப்புறம் வந்து வெண்டைக்காய் போடலாம். கொடி வகையில் பார்த்திங்கன்னா வந்து இது பாவக்காய் போடலாம். அப்புறம் வந்து பீர்க்கங்காய் போடலாம், கொள்ளங்காய் போடலாம். அப்புறம் வந்துட்டு இது சொரக்காய் போடலாம். இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. பீர்க்கங்காய் கூட பார்த்திங்கன்னா வந்துட்டு இது நாட்டு வகை பீர்க்கம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதில் என்கிட்ட நான் கடையில் வாங்கினதெல்லாம் இது மட்டும்தான். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு வகை காய் தான் நிறைய இருக்கும். நான் வந்து ஊர்லேருந்து கொண்டு வர சொல்லி கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நம்ம வந்து எப்படி போடலான்றதை இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இது சிலது வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக கூட போடலாம். அதாவது இந்த கொடி வகையெல்லாம் கொஞ்சம் லேட்டாக கூட போகலாம். பட் வந்து இந்த கத்திரிக்காய், பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே என்ன பண்ணணுன்னா நீங்கள் நாற்று எடுத்து நடணும். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் பண்ணி வச்சோன்னா நம்ம அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 வாரம் ஆகும் அந்த நாற்று எடுத்து நட்டுறதுக்கு. ஸோ நம்ம அதுக்குள்ளே மீதியும் போட்டு அது வளர்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் கத்திரிக்காய் என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. ஸோ கத்திரிக்காய் போடல நான். பச்சை மிளகாவும் இருக்குது. ஆனால் பட் இது வந்து நாட்டு பச்சை மிளகா சொல்லுவாங்கள்ல, குட்டி குட்டியாக இருக்கும் அது. ஸோ இது போடலாம். எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த பக்கம் என்கிட்ட இப்போதைக்கு வந்து கொஞ்சம் தான் நான் எம்டி பாட்ஸ் இருக்குது. ஸோ எப்படியும் நாற்று தான் எடுத்து நட்ட போகிறோம். ஸோ எங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துல போடலாம். ஓகே. நாட்டு பச்சை மிளகாய்,
இங்கே கேப் இருக்குது. இதில் ஒரே ஒரு சோயா விதை இருந்தது, அது போட்டு விட்டோம். ஸோ அது வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் இது எப்படி வருது. எவ்வளோ வருதுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ நாற்று எக்ஸ்ட்ரா வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து நட்டி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு இந்த மாதிரி இது வந்து 12x12 க்ரோ பேக்கு. இதில் ஒரு 2 செடி வைக்கலாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெருசு 15 இது வந்து 15x15 நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 செடி அளவுக்கு நீங்கள் வைக்கலாம். இப்போ 2 கத்திரிக்காய் செடி இருக்குது இல்லைங்களா, இதில் இன்னும் ஒரு தக்காளி செடியோ ஏதோ ஒரு செடி கூட வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி வந்து உங்களுக்கு எந்த தக்காளி ரொம்ப பிடிச்சிருக்கோ சேம் அந்த தக்காளி வந்து இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம லைட்டாக எடுத்துகிட்டு தக்காளி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தக்காளி பிடிச்சிருக்கோ இந்த மாதிரி சீட்ஸ் வந்து உள்ள சீட்ஸ் இருக்கும் இல்லையா, நல்லா புழிஞ்சு விட்ருங்க. இந்த இதில் வந்து தக்காளி போட்டு விட்டுருக்கோம்ல, கொஞ்சம் சீட்ஸும் போட்டு விடலாம். ஸோ எது நல்லா வருது பார்க்கலாம். ஜெர்மினேஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது நமக்கு. கொடி வைக்க இந்த மாதிரி வந்து படறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேஸில் அது பக்கத்தில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி தொட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு எனக்கு வந்து இப்போது லாக்டவுன் டைம்ன்றனால எனக்கு உரம் எதுவும் வாங்க போக முடியாதனால டெய்லி வர்ற வெஜிடபிள் வேஸ்ட்டு அது ஒரு லேயர் பை லேயர் நான் போட்டுக்கிட்டே வந்தேன். பிகாஸ் அது வந்து கம்போஸ்ட் ஆக்கி நம்ம போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இல்லையா. ஸோ மண்ணுக்குள்ளே இருக்கும்போது சீக்கிரமாக மக்கிடும், அதுவே நல்ல உரமாயிடும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கூட உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இந்த லாஸ்ட் இதை சீட்ஸ் எல்லாம் சீட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த கிளிப் கூட உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா முந்தா நேற்று போட்டோம். முந்தா நேற்று வெஜிடபிள்லாம் போட்டோம் பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள், இன்னி மக்கிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேயர் பை லேயர் போட்டுட்டு வந்தீங்கன்னா அதுவாக மக்கிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதில் வந்து செடி நட்டி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ வந்து என்னென்ன இது கொடி வகையில் என்னென்ன போடலான்னா, எனக்கு பாவக்காய் இது வந்து ஆக்சுவலாக கிரேப்ஸ் வந்து நாங்கள் பன்னீர் கிரேப்ஸ் இருந்த சீடு போட்டிருந்தேன். அதனால் அதுலேருந்து ஒரு 2 செடி வந்திருக்கு. சரி, அது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பாவக்காய் போடலாம். எப்படி ஜெர்மினேஷன் இருக்கும்னு தெரியாது. ஸோ ஒரு 4-5 சீடு போட்டு வைக்கலாம். எவ்வளோ வருதோ வரட்டும். மீதி நல்லா வளர்கிறத விட்டுட்டு மீதி வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி. இதில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது. ஸோ இது பொடலங்காய் போடலாம். இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. அதில் அப்படி எப்பயுமே ஒரு சீட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க. பிகாஸ் எல்லாமே ஜெர்மினேட் ஆகுமான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ எது வருதோ வரட்டும். பார்த்தீங்களா, எர்த்வார்ம்ஸ். ஸோ எர்த்வார்ம்ஸ் இருக்கிறனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வெஜிடபிள் வேஸ்ட் அதில் போட்டிங்கன்னா கூட சீக்கிரமாக அது மக்கிடும். ஓகே. அந்த பக்கம் வந்து இந்த பொடலங்காய் போடலாம். இது
இது வந்து மண் ஆல்ரெடி வெட்டாக தான் இருக்குது என்கிட்ட. ஸோ அதனால நான் வெட் பண்ணல. நீங்கள் கொஞ்சம் வெட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே வெட்டாக தான் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் பீர்க்கங்காய் இருக்குது. பீர்க்கங்காய் வேறு எதுலையாவது போடலாம். பீர்க்கங்காய் கொக்கப்போ. இது எப்படி ஜெர்மினேட் ஆகும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நானும் போடுறேன், பார்க்கலாம். ஆஃப் பண்ணி எப்படிவா. சீட்ஸ் என்ன டெப்த்தில் இருக்கணும்னா, சீட்ஸ் என்ன சைஸ் இருக்கோ அதை விட 3 times வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் ஈஸியாக ஜெர்மினேட் ஆகும் அது. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா வந்து கொடி வகைகளுக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கட்டி விட்டுட்டிங்கன்னா அது வாட்டுக்கு படர்ந்து வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். நான் இது எப்படி பண்ணணுன்றதை ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அதுவும் நான் கிளைம்பர்ஸ் எல்லாம் வந்து ஏறி போகிறதுக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் மண் வந்து எப்பயுமே வந்துட்டு நீங்கள் எப்படி அதுதான் நான் மிக்ஸ் பண்ணதையும் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு கிளிப்பிங் மாதிரி போட்டு காட்டுறேன். எப்படி வந்துட்டு மண்ணில் வந்துட்டு அந்த டெய்லி வர்ற வேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, தள்ளிட்டு போடு. 2 days நம்ம போட்டிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா மக்கி ஆக்சுவலாக வந்துட்டு சைஸ் கூட கம்மி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அது வந்து டீகம்போஸ் ஆக என்ன ஆகும்னா அது வந்து அப்படியே அளவு வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் லேயர் போட்டுடலாம். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் மண். இப்படியே நீங்கள் ஒரு லேயராக போட்டு வந்தீங்கன்னா நல்லா மக்கி அது வந்து உரமாக மாறிடும். சரிங்களா? மிளகா கத்திரிக்காய்லாம் என்கிட்ட இருக்கிறனால நான் போடல. நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகா, கத்திரிக்காய், தக்காளிலாம் வந்துட்டு இப்போயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் வந்து அது வந்து நம்ம எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அதனால் வந்து அதுக்கே ஒரு 2 weeks ஆகும் உங்களுக்கு. ஸோ பேசிக் வெஜிடபிளுக்குள்ள சீட்ஸ்லாம் நீங்கள் போட்டுருங்க. வீட்டில் இருக்கிறதே தக்காளி, காஞ்ச மிளகாவோட சீடு இதெல்லாம் நீங்கள் போட்டாலே போதும். போய் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கத்திரிக்காய் மட்டும் நீங்கள் எப்படியும் வந்து ஒருத்தவங்க வீட்டில் சீட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் இதால். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள், என்னோடய சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பிளேட் பண்ணுறது, அதுக்குள்ளே ஃபெர்டிலைசர் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.